இந்த லெசன்ல டிராயிங் அண்ட் டைப் டூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற டூல் பென் டூல். பென் டூல்னா நமக்கு என்ன யூஸ்னா ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் கர்வ்டு பாத் வந்து நம்ம வரைஞ்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பென் டூலோட சாவி டி. பென் டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த பென் டூல்ல ஒரு இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு ஒரு பாயிண்ட் ஒன்று புள்ளிமா இருக்கும். அடுத்த இடத்துல கிளிக் பண்ண ஸ்ட்ரெயிட் லைனா வரணும்னா கீபோர்ட் ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனா வரும். இதுக்கப்புறம் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணீங்கன்னா எந்த ஆங்கிள் உங்களுக்கு வரணுமோ மவுஸ் அப்படியே கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி எந்த ஆங்கிள் வரணுமோ அந்த ஆங்கிள் உங்களுக்கு வரும். இதெல்லாம் ஆப்போசிட் பாத்து வருதுங்களா, அது பார்த்து என்னன்னா அடுத்தது நீங்க பார்த்து பாயிண்ட கிளிக் பண்ணி வரையக்கூடிய ஏரியா இந்த வழியா போய் வரணும். அடுத்து சப்போஸ் நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணி வரைவீங்கன்னா அந்த வேவ் பாத்து பாத்தீங்கன்னா இந்த ரூட் வழியில தான் நமக்கு போய். இந்த பாத்தை நம்ம மாத்தணும்னா கீபோர்ட்ல ஆல்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு பிரஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து பாயிண்ட் மவுஸ் பாயிண்ட் சிம்பிள் வந்து மாறி இருக்கும். பாயிண்ட கிளிக் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி டிராப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பழைய இதுக்கும் புதிய இது இப்ப மாறதுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியும். அடுத்து இந்த பாத் வந்து நம்ம வர வேண்டாம் எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு அதே இடத்துல திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல வர பாத்து வராது. இப்போ இங்க இருக்கு ஒரு பாத்து, அந்த பாத்து எனக்கு வரக்கூடாதுன்னா இப்போ ஆல்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணுங்க, அந்த பாத்து கட் ஆயிரும். இப்போ நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணாலும் வரைஞ்சிக்க முடியும். இப்போ இந்த பாத்து நான் இந்த வழியில வரணும்ன்ற பாத்தை நம்ம கட் பண்றோம். கீபோர்ட் ஆல்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு எனக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வரணும்னா ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரும். நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிக்கிறோம். இது இல்லாம ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணோம்னா ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வேணும்னா ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆங்கர் பாயிண்ட் ஒன்று கிரியேட் ஆயிடும். அது மாதிரி உங்களுக்கு எங்கெங்க பாயிண்ட் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்க ஆங்கர் பாயிண்ட கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அதே இந்த ஆங்கர் பாயிண்ட் ரிமூவ் பண்றதுக்காக டெலீட் ஆங்கர் பாயிண்ட் டூல் நமக்கு யூஸ் ஆகுது. இதே இடத்துல நீங்க திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கர் பாயிண்ட் எல்லாம் ஃபுல்லா டெலீட் ஆயிடும். அடுத்து கன்வெர்ட் டு டைரக்ட் பாயிண்ட் டூல் ஷார்ட்கட் ஷிஃப்ட் பிளஸ் சி. இதனால என்ன சொன்னா இப்ப இங்க ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா அதோட ஷேப் வந்து உங்களுக்கு மாறது தெரியும். இந்த இடம் இப்ப நமக்கு இந்த ஒரு பாத், இந்த பாத்து மட்டும் நம்ம தனியா நகரணும், கீழே இருக்கிற பாத்து நகரக்கூடாதுன்னா நீங்க கீபோர்ட்ல ஆல்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணீங்கன்னா எந்த ஏரியா பாத்து மட்டும் உங்களுக்கு நகர்த்தணுமோ அதை மட்டும் நீங்க நகர்த்திக்க முடியும். அடுத்து பென்சில் டூல். இந்த பென்சில் டூல் என்னன்னா நீங்க ஃப்ரீயா டிராயிங் பண்ணிக்கிறது யூஸ் ஆகும். உங்களுக்கு நீங்க ஃப்ரீ ஹேண்ட்ல நீங்க டிராயிங் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும். பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட்ல டிராயிங் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஸ்மூத் டூல். ஸ்மூத் டூல்னால என்ன, நீங்க ஷார்ப்பா கூர்மையா இருக்கிற இமேஜ் ஏரியா வந்து ரவுண்டட் கார்னர் ஸ்மூத்தா உங்களுக்கு மாறும். இப்ப நீங்க இந்த ஆப்ஜெக்ட் பாக்குறீங்க, ஷார்ப்பா இருக்கு இந்த இடத்துல. இது நம்ம வந்து அந்த ஷேப் மட்டும் கூர்மை பண்றதுக்கு இது ஜஸ்ட் செலக்ட் பண்ணி இந்த ஏரியால செலக்ட் பண்ணீங்கன்னா மாறிடுச்சு இல்லைங்களா, மாற உங்களுக்கு மாறிடும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது எரேசர் டூல். நமக்கு எரேசர் டூல்னால என்ன யூஸ்னா நமக்கு தேவையில்லாத ஏரியாவை எரேஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இங்க ஒரு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல வந்து எனக்கு இந்த போர்ஷன் ஃபுல்லா வேணாம் அப்படின்னு சொன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஆங்கர் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு வேண்டாம்னா நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம கட் ஆயிடும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது லைன் டூல். இந்த லைன் டூல்னால வெர்டிகல் ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் செக்மெண்ட் வந்து வரைஞ்சிக்க முடியும். கிளிக் பண்றீங்க, ட்ராக் பண்றீங்க. இப்ப உங்களுக்கு சரி ஸ்ட்ரைட்டான லைன் இல்லையா, அது வரணும்னா கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிரியேட் ஆகும், வரைஞ்சிக்க முடியும். அடுத்து ஃப்ரேம், எலிப்ஸ் ஃப்ரேம், பாலிகான் ஃப்ரேம். இப்போ இதுல ஃப்ரேம்னால என்ன ஆப்ஜெக்ட்னா, இப்போ டெக்ஸ்ட் டைப் பண்ணிடுறீங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இமேஜ் வரணும்னா நீங்க இந்த ஃப்ரேம் ஒன்று பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லேஅவுட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம்னா இமேஜ் வந்தோடனே இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நீங்க ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரேம்ல எப்படி இமேஜ் பிளேஸ் பண்றது, ஃபைல் மெனுல பிளேஸ் இமேஜ் ஒன்று செலக்ட், ஓபன்.
ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரேம்குள்ள உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து பிளேஸ் ஆயிடும். இதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். இதே போலதான் எலிப்ஸ் ஃப்ரேம் டூல் ஆகட்டும் அல்லது பாலிகான் ஃப்ரேம் டூல், இது ரெண்டுமே இதோட ஒர்க் தான் பண்ணும். இந்த ஃப்ரேம் டூல்ல இமேஜ் மட்டும் பிளேஸ் பண்ணிக்கலாம்னு கிடையாது, நீங்க டைப்பும் பண்ணிக்க முடியும், ஃபில்லும் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃப்ரேம் டூலே செலக்ட் பண்றீங்க, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஃபில் டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க வச்சிருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபில்லும் ஆயிடும். அதே போல இது இப்போ ஃபில் வேண்டாம், நன் பண்ணிக்கலாம். நன். இப்போ டெக்ஸ்ட் டைப் பண்ண அந்த பாத்துக்கலாம் அப்படின்னா நீங்க டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டெக்ஸ்டும் டைப் பண்ணிக்க முடியும். அடுத்த பார்க்க போறது டைப் டூல். டைப் டூல்ல டைப் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, கிளிக் பண்ணி ட்ராக் பண்றீங்க. இப்போ டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒன்னு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கர்சர் பிளிங்க் ஆயிட்டு இருக்கும், நீங்க அங்கிருந்து டைப் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நீங்க டைப்பிங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்றதோ, ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்றதோ, போல்டோ, நார்மல் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இங்க மாத்திக்க முடியும். டெக்ஸ்ட் போர்ஷன் பத்தி தனியாவே பின்னால வர லெசன்ஸ்ல எடுப்போம். அடுத்து வந்து பாத் டெக்ஸ்ட் ஒன்று இருக்கு, டைப் ஆன் பாத் டூல். எப்படின்னா நீங்க ஒரு பாத் ஒன்று கிரியேட் பண்றீங்க, இந்த பாத்துல உங்களுக்கு டெக்ஸ்ட் டைப் பண்ணி வரணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணீங்க, கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் ஆன் பாத் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த டூல் கூட போயிட்டு ஒர்க் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபாண்ட் சைஸ் மாத்திக்கலாம். இதுக்காக டைப் ஆன் பாத் டூல் நமக்கு யூஸ் ஆகுது.